ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேர்ஃபுல் வே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, உங்களோட குழந்தைக்கு வந்து ஆர்டிஏ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பற்றி தான் முழுக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னோட கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு rte.admission.tnschools.government.in இதுதான் வந்து வெப்சைட்டு. ஆர்டிஇன்னு இருக்கும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. வெப்சைட் அட்ரஸ் வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்குள்ளே தான் நீங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து ரெஸ்யூம் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட்னா நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கப்ப எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெஸ்யூம் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ நான் வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்டு அப்படியே கீழே வாங்க. நீங்கள் மஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட குழந்தையோட டேட்டா பர்த் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். 1/8/2020 டு 31/7/2021 வந்து உங்களோட குழந்தை பிறந்தா மட்டும்தான் நீங்கள் எல்கேஜி வந்து சேர்க்க முடியும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கறதுக்கு 1/8/2018 டு 31/7/2019 இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களோட குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்க்க முடியும். ஓகேங்களா? இந்த எலிஜிபிள் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டேட்டா பர்த், உங்களோட குழந்தையோட டேட்டா பர்த் இந்த எலிஜிபிள்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆர்டிஏக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களோட குழந்தையோட நேம் போட்டுக்கோங்க. உங்களோட குழந்தைக்கு வந்து ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா ஆதார் கார்டில் உள்ள மாதிரி நேம் வந்து போட்டுக்கோங்க. இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி வந்து கரெக்டாக நேம் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க. மேல்னா மேல் போட்டுக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டா பர்த், உங்களோட குழந்தையோட டேட்டா பர்த் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டில் வந்து மினிமம் வந்து 8 கேரக்டர் வந்து போட சொல்லியிருக்காங்க. 8 கேரக்டருக்கு மேலே வந்து போட்டுக்கோங்க. ஏபிசிடி @ இந்த மாதிரி நீங்களாக போட்டுக்கோங்க. நம்பர்ஸும் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதே சேம் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலீஜனில் வந்து இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா என்னவோ வந்து போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்கம்யூனிட்டியில் வந்து எம்பிசியா, எஸ்ஏயா, ஓசியா, டிசியான்னு சொல்லி போட்டுக்கோங்க. மொபைல் நம்பரில் உங்களோட மொபைல் நம்பர், கையில் இருக்கிற மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. பிறந்த தேதிப்படி விண்ணப்பிக்கக்கூடிய வகுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்ட் சேர்க்க போகிறீங்க அப்படின்றத வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா மெயில் ஐடி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்கேஜினா எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மெயில் ஐடி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து எப்படி வரும்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வரும். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பரும் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டிங்களா அந்த பாஸ்வேர்டு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது மூலமாக தான் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்களா அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டில் நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்க பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி சேவில் வச்சுருக்கேன். அதை வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஜஸ்ட் நான் லாகின் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே நம்ம ஆல்ரெடி எல்லாமே பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால வந்து ரெண்டாவது பேரண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தந்தை, மதர், இது வந்து யாருக்கு கீழே வந்து உங்கள் குழந்தைங்க இருக்கணும்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ ஏதாவது அனாதை குழந்தை எடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கார்டியன் சூஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அப்பா போட்டுக்கோங்க. அப்பா வந்து ஃபாரின்ல இருக்காரு அப்படின்னா அம்மா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தந்தையின் விவரம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உங்களோட குழந்தையோட அப்பா பேர் போட்டுக்கோங்க. அப்பா என்ன வேலை பார்க்குறாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்னா கவர்மெண்ட் ஜாப்பு, ப்ரைவேட்னா ப்ரைவேட்டு. நான் வந்து அதர்னு சூஸ் பண்ணிக்கிறேன். குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1 lakh 2 lakh 3 lakhs வந்து போடாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா 80,000 போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகும். 1 lakhக்கு மேலே போட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் வந்து 75,000 வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் 80,000 வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டகிரி அண்டர் அப்ளைடு எந்த வகையின் கீழ் விண்ணப்பித்திருக்கிறீர்கள்னு கேட்கும். எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். அதில் வந்து நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய கேட்பாங்க. அதனால் நோ கொடுத்துருங்க. ஓகே, நான் அப்போ வந்து நோ கொடுத்துருக்கேன். நோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி கேட்பாங்க. தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழ் உள்ளதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் எஸ்ன்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணும் போது அதில் எல்லாமே மாறி இருக்கும். ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பையனோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும். பேரண்ட்டோட அதை கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? பேரண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். பேரண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி வேணும் அப்படின்னா பேரண்ட்டுனே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. எந்த இதுவும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அப்ளிகேட்டோட டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களோட குழந்தையோட அட்ரஸ் போட்டுக்கோங்க. ஸ்கூலுக்கு நியர்பை 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் வந்து அதுவாக வந்து எடுத்து, இல்லை ஒரு 15 கிலோமீட்டர் அங்காண்ட இருக்கீங்க, 20 கிலோமீட்டர் அங்காண்ட இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ்ட் ஆகாது. கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். வீட்டு முகவரியில் உங்களோட பையனுக்கு ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் போட்டுக்கோங்க. இல்லை வந்து பர்த் சர்டிஃபிகேட்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க. இல்லை பையனை வந்து அட்ரஸாக நீங்கள் வைக்கல, நீங்கள் உங்கள் பேரண்ட்டை தான் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் பேரண்ட்டை கூட கொடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவ் கொடுத்துருவாங்க. பையனுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் போயிட்டு உங்களோட லோக்கல் விஓஓ கிட்ட போயிட்டு அட்ரஸ் ஷீட் வந்து வாங்கிக்கோங்க. வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட ரெண்டல் ஹவுஸ் அந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அந்த அக்ரிமெண்ட் மட்டும் போதும். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கூலுக்குலேருந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்கீங்க,
ஸ்கூல்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அங்காண்ட இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிஐன்றது லோக்கல் ஸ்கூல் நியர்பை இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் இது வந்து, அதுக்காக தான் இந்த ஆர்டிஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் வேறு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அங்காண்ட இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட லக்கு கிடைச்சிச்சுன்னா ஓகேங்க. பின் நம்பரில் கரெக்டாக பின் நம்பர் போட்டுக்கோங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் மாவட்டம் இருக்குது. மாவட்டத்தில் உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து இதில் வரும், ஓகேவா. கொடுத்துட்டு லேண்ட்மார்க்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்ஸு இந்த இது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து உங்களுக்கு ப்ரூஃப் வச்சு தான் வந்து எல்லாமே அப்லோட் ஆகும் 1 by 1. இந்த லேண்ட்மார்க்கில் நீங்கள் எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்களோ அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற தெரு பேரை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு தாலுக்கில் இருப்பீங்க, பக்கத்தில் ஏதாவது ஒரு சந்து தெரு இருக்கும், முல்லை நகர், விஎன்ஆர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்ஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு மேப்பில் ஷோ ஆகும். இங்கே கீழே வந்து மேப் கொடுத்துருக்காங்க. இந்த மேப்புக்குள்ளே வந்து அது கரெக்டாக உட்கார்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கிளிக் கேர் டு மேப் அட்ரஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மேப்பில் வந்து அந்த உங்கள் ஸ்கூலு, இந்த ஸ்கூலோட தெரு பேர்லாம் வந்து காமிக்கும். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும், சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் எங்கே போகும்னா டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்துடும், ஓகேங்களா. அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து உங்களோட பையனோட ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் உள்ளதில் அது வந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சைஸ் எப்படி கம்மி பண்ணணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் பின்னாடி, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் பிறப்பு சான்று பர்த் சர்டிஃபிகேட் இருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட்டும் அது மாதிரி 1 MBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 999 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ வந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, நீங்கள் அதுக்கப்புறம் அட்டாச் பண்ண இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 MBக்குள்ளே இருக்கணும். ஈஸியாக கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட மொபைலே பண்ணிக்க முடியும், நான் பின்னாடி சொல்கிறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் பேரண்ட்டோட அடையாள அட்டைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேரண்ட்டோட ஆதார் கார்டு, நீங்கள் ஐடி ப்ரூஃப் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டோட ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், டபுள் சைடு வைக்கணும். உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லை பேரண்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் லைசன்ஸ் வைக்கலாம். லைசன்ஸ் டபுள் சைடு வைக்கணும். அப்படி இல்லை பேன் கார்டுனா பேன் கார்டு சிங்கிள் சைடு வச்சா மட்டும் போதும், ஓகேங்களா. மித்த எல்லாமே வந்து நீங்கள் டபுள் சைடு வச்சுக்கோங்க, இல்லைனா ரிஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபில் உங்கள் குழந்தைக்கு என்ன அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறீங்க. இப்போ ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா ஆதார் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா உங்களோட லோக்கல் விஓ கிட்ட போய்ட்டு அட்ரஸ் கார்டு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி வாடகை வீட்டில் நீங்கள் குடி போகும்போது அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா. அதில் வந்து பேரண்ட் இருந்தால் ஓகே தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் வந்துடும், எல்லா பேரும் வந்துடும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அப்ரூவ் கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து பயப்படாதீங்க. இல்லாதவங்களுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். இருக்கிறவங்க பையனோடதே போட்டுக்கோங்க. பையனுக்கு வந்து இல்லை, நீங்கள் வந்து வேறு 10 கிலோமீட்டர் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னா பேரண்ட்டோட அட்ரஸ் ப்ரூஃபே நீங்கள் கொடுத்து ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லக்கு அப்லோட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்லேயும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், சேம் 1 MBக்குள்ளே இருக்கணும். உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட இதுக்கு போகும், ஃபோனுக்கு போகும். டாக்குமெண்ட் எங்கே வச்சுருக்கீங்க கேட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜஸ்ட் சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் செலக்ட் ஸ்கூல் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். இப்போ நமக்கு செலக்ட் ஸ்கூல் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சேவ் கொடுத்த அடுத்த ஸ்டெப்பே இங்கே தான் வரும். இது இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. இந்த பேஜ் எம்டியாக இருக்குது, இந்த பேஜ் எம்டியாக இருக்குது. எதனால் எம்டியாக இருக்குன்னா நம்ம லேண்ட்மார்க் எதுவுமே வந்து நம்ம சூஸ் பண்ணல, கொடுக்கல, வீடியோவாக தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் லேண்ட்மார்க், ஸ்கூலோட லேண்ட்மார்க் வந்து கேட்டுச்சுல்ல, இந்த அட்ரஸில் போனீங்கன்னா ஸ்கூலோட லேண்ட்மார்க் வந்து கேட்கும். இந்த லேண்ட்மார்க்கில் வந்து உங்களோட ஸ்கூல் பக்கத்தில் லேண்ட்மார்க் கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு மேப் அட்ரஸ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஷோ ஆகும். 10 ஸ்கூலில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தாலுக்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நியர்பை தாலுக்கில் எந்தெந்த ஸ்கூல்லாம் வந்து ஆர்டிஏ வந்து எலிஜிபிளோ அந்த ஸ்கூலோட லிஸ்ட் வந்து காமிக்கும், ஓகேங்களா. இதுக்குள்ளே 1 2 3 4 5 ஸ்கூல் இருக்குது அப்படின்னா 5 ஸ்கூலையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அவங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். அவங்க பார்த்துட்டு உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் அந்த ஸ்கூலில் ஆர்டிக்கு வந்து யாரும் அப்ளை பண்ணலை, இல்லை கம்மியாக பண்ணியிருக்காங்க, ஒரு 10 பேர் கூட பண்ணலை, நீங்கள் வேறு ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்காண்ட இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரல அப்படின்னா உங்களெலாம் வந்து ஈஸியாக வந்து அப்ரூவ் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து அட்ரஸ் வந்து உங்களுக்கு நியர்பை இல்லை, லாங்கில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் யாரும் பண்ணாமல் இருக்காதீங்க. என்னோடய சஜஷன், அந்த அட்ரஸில் போய்ட்டு உங்களுக்கு பையனுக்கு அட்ரஸ் இல்லைன்னா பேரண்ட்டோட அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு கொடுத்து இன்கம் சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு அந்த நான் சொன்ன டேட் இருக்குல்ல, இந்த டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டே வந்து வீடியோ ஓப்பன் பண்ணோன்னே டேட் ஆஃப் பர்த் கீழே போய் சொன்னால அந்த டேட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
100% உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்களே உங்களோட பையனுக்கு ஆர்டி வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டி வந்து என்னைக்கு லாஸ்ட் டேட்னா இந்த மந்த்து மே மாதம் 20ஆம் தேதியோட முடியுது. 20ஆம் தேதிக்குள்ளே வந்து பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ வந்து நான் எதுவும் டைப் பண்ணாமல் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி முடித்தேன். இல்லைனா நான் ஒன்றா டைப் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் வீடியோ பெருசாக போகும். ஸோ அதனால் 20ஆம் தேதிக்குள்ளே இன்னொரு 17 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளார அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட லக்கு கிடச்சிதுன்னா ஓகே. நீங்கள் வந்து ஸ்கூலோட நியர்பை இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். டேட் ஆஃப் பர்த் மட்டும் அவங்க சொன்ன அந்த தேதிக்குள்ளார இருந்தால் உங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆகும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.